வெல்கம் டு சுட்டி குட்டி ஸ்டோரிஸ். பென்னி மற்றும் நிசப்த மரம். பென்னி அண்ட் த விஸ்பரிங் ட்ரீ. ஒரு அமைதியான கிராமத்தில் பென்னி என்ற சுறுசுறுப்பான சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு மஞ்சள் கலந்த பழுப்பு நிற முடி, புல்லால் கரைப்பட்ட முழங்கால்கள், சுட்டித்தனம் மிக்க ஆற்றல். அவனுக்கு மிகவும் பிடித்த இடம் ஆற்றின் கரையோரத்தில் அமைந்திருந்த ஒரு பெரிய பழமையான மரம். அதன் கிளைகள் விரித்து யாரையாவது கட்டிக்கொள்ள நினைப்பதைப் போல் இருந்தது. இலைகள் மெதுவாக சில்லென்ற காற்றில் அசைந்து தாலாட்டும் இசையைப் போல் ஒலித்தன. ஒவ்வொரு மாலையும் பென்னி ஓடி சென்று குறுகிய கிளைகளில் ஏறி மரத்தின் உச்சிக்கு செல்லுவான். அந்த மரம் அவனுக்கு அறிந்த மிக நல்ல நண்பனாக இருந்தது. அவன் அதை உணராமல் இருந்தான். ஒரு வெயிலுள்ள நாளில் பென்னி ஒரு சிறிய கூர்மையான கத்தியை எடுத்து சென்றான். புன்னகையுடன் மரத்தின் பட்டையில் பென்னி வாஸ் ஹியர் என்று செதுக்கினான். தனது வேலையை பெருமையுடன் செய்துவிட்டு வீடு திரும்பினான். அந்த இரவு அவன் ஜன்னலின் வழியாக புகுந்த காற்றின் சத்தத்தில் மெதுவான சோகமுற்ற ஒரு குரல் கேட்டது. அது வலித்தது என்றது அந்த குரல். பென்னி படுக்கையில் எழுந்தான். இதயம் துடித்தது. யார் அதை கூறியது? நான் தான் என்றது அந்த மெதுவான சத்தம். மரம்தான் பேசுகிறது என்று பென்னி விழித்தான். நீ பேசினாயா என்றான். யாராவது உண்மையிலேயே கேட்டால்தான் பேச முடியும். துக்கம் பென்னியின் இதயத்தை நிரப்பியது. நான் உனக்கு காயப்படுத்தவே நினைக்கல என்று மெதுவாக சொன்னான். நான் அறிகிறேன், மரம் பதிலளித்தது. ஆனால் மரங்களும் வலியை உணரக்கூடும். நாங்கள் உயரமாகவும் அமைதியாகவும் நிற்கின்றோம். ஆனால் நாங்களும் உயிருடன் இருக்கிறோம். அந்த நாளிலிருந்து பென்னி மாறினான். அவன் இனி மரம் ஏற மட்டும் செல்லவில்லை, அது தவிர அதை பராமரிக்கவே வந்தான். அவன் அதன் வேர்களுக்கு தண்ணீர் ஊற்றினான். சுற்றியுள்ள குப்பைகளை அகற்றினான். மரத்தின் அடியில் அமர்ந்து கதைகள் வாசித்தான். செதுக்கிய இடத்தில் ஒரு சிறிய பேண்டேட் வைத்து மெதுவாக மன்னித்துவிடு என்றான். காலங்கள் மாறின. இலையுதிர் காலம் வந்தது. பென்னி அதன் அருகில் விளையாடி மகிழ்ந்தான். உறைபனி காலம் வந்தது. பென்னி அந்த மரத்திற்கு பரிசு தந்தான். வசந்தத்தில் அந்த மரம் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு அழகாக மலர்ந்தது. இளநிற இலைகளும் பொன்னிற மலர்களும் ஒளி வீசின. பென்னி அதனுடன் பயணித்தான். பிறகு எப்போதும் பென்னி அந்த மரத்துடன் நட்பை மட்டுமே பகிர்ந்தான். தினம் தினம் இருவரும் நட்பினால் மட்டுமே உரையாடினார்கள். அவன் ஒரு அரிய பாடம் கற்றுக்கொண்டான். அமைதியான நண்பர்களும் அன்பும் மரியாதையும் பெற தகுதியுடையவர்கள்தான்.